கோவை மாவட்டம் அன்னூர் கஞ்சப்பள்ளி பிரிவில் நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான கே.ஏ. செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து உள்ளதால் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஏற்பட்டுள்ள விரிசல் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. என்னை பொறுத்தவரையிலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள். சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போது தான், டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போது தான் எனக்கு கவனத்திற்கு வந்தது. ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை. அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு 2011 அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள். 3 கோடி 72 லட்சம். அப்போது நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள். ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்திலே கவனத்திற்கு எடுத்து சென்றேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இதை கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றை வருகை தருகிற போதே அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தின் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 1916 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் காணொலி மூலம் சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கியதுடன் திட்டம் செயல்பாட்டுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் என்றும் கூறப்படுகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றுவதற்கு இவர்கள் இருவருமே முக்கிய காரணமாக இருந்துள்ளனர். அத்திக்கடவு அவிநாசி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா கோவை மாவட்டம் அன்னூர் கஞ்சப்பள்ளி பிரிவில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தமிழகத்தின் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். ஆனால் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான கே.ஏ. செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துவிட்டார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரால் நாங்கள் அடையாளம் காணப்பட்டவர்கள் என்றும், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஜெயலலிதா தான் நிதி ஒதுக்கினார் என்றும், ஆனால் அதற்கான பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு அடிக்கப்பட்ட அழைப்பிதழ் மற்றும் பேனர்களில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது உருவப்படங்கள் இடம்பெறவில்லை. அதனால் நாங்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவை அத்திக்கடவு அவிநாசி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றதாகவும், இதில் அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது உருவப்படங்கள் இடம்பெறவில்லை என்று கருத்து தெரிவித்துள்ளார். இது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம். அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட அரசியலிலே அம்மா அவர்களால் வெளியிடப்பட்ட திட்டம். அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள். ஏறக்குறைய 80% அளவிற்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே பணிகள் முடிவுற்றது. மீதி 20% பணிகள்
அந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் மெத்தனமாக இந்த பணியை மேற்கொண்டு உடனடியாக நிறைவேற்றினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நற்பெயர் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அதை கிடப்பிலை போட்டு 3 வருடம் கழித்து அதை திறந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே அதற்கு உண்மையான காரணம் அம்மாவும் அதே போன்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தான் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பொறுத்தவரை, அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு, இந்த விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது எல்லா கட்சி சார்ந்த விவசாயிகளும் அதில் இருக்காங்க. அதுக்காக போராடினவங்க, அதுக்காக சிறை சென்றவங்க, உண்ணாவிரதம் இருந்தவங்க. ஏன்னா அது 50 ஆண்டு கால கனவு திட்டம் இது. எனவே அந்த வகையில் அந்த திட்டம் எல்லா கட்சியும் சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும். இல்லை அதுதான் சொல்கிறேன்னாங்க. இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா பொதுச்செயலாளர் பொறுத்தவரையில் பேச்சிலே சொல்லியிருக்காரு அவர். இங்கே எல்லாருமே எல்லா கட்சியும் சார்ந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அந்த ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க ஒரு விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பு, விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு தான் ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. எனவே அந்த வகையில் தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையனுக்கும் ஏற்பட்டுள்ள விரிசல் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருவதால் அதிமுக பலவீனமடைந்து அதிமுக தொடர்ந்து 11 தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டால் அதிமுக மேலும் பலவீனம் அடையும் நிலை உருவாகி 2026 தேர்தலில் மேலும் பின்னடைவை சந்திக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். கட்சியின் நலம், தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவா பலப்படுத்தி வலுவான கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து 8வது முறையாக தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சியை அமர செய்வாரா என்பதை பொறுத்து இருந்தே பார்க்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.